ஹாய் கைஸ். ஸோ நம்ம நேற்று ரிலீஸ் ஆன அந்த சாங் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன சாங்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன சாங் இது என்னதுன்னா, இந்த சாங் கண்டிப்பாக ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக இருக்கும். ஆஃப்டர் த மூவி ரிலீஸ் நீங்கள் பார்க்குறப்ப தியேட்டரில் எஃபெக்டாவோட நீங்கள் பார்க்குறப்ப இது கண்டிப்பாக ஒரு ஸ்வாகாக தான் இருக்கும். ஸோ இது என்னதுன்றது நம்ம கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறேன். ஸோ லிரிக்ஸை பொறுத்த வரைக்குமே விவேக் நார்மலாகவே தளபதியோட படத்துக்கு அவர் எப்படிலாம் கொடுப்பாரு, ஆலப்புறம் தமிழன் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ இன்னும் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. அவரோட ஃபேர்வெலுக்குனே அவர் தயாரித்து இது பண்ணி எழுதின பாட்டு மாதிரி இருக்குது. அது என்ன பாட்டுங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். அனிருத் நம்ம சொல்லாமல் எல்லாமே நம்ம இது பண்ணிப்போம். அனிருத் நம்ம எப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ கத்தி, மாஸ்டர், இது லியோ, இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதில் பார்த்தது தான் இப்போ உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஜனநாயகனுக்கு. ஸோ அவரோட ஃபேர்வெல் மூவி அப்படிங்கிறனால ஸோ இதில் என்ன ஒரு இதுனா, அதில் வர லிரிக்ஸ்லாம் ஒரு சில இதில் ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறப்பவே எனக்கு என்னென்னா ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அது அந்த கூஸ் பம்ப்ஸோட மூமெண்ட் தான் இப்போ நான் டீகோட் பண்ணி நான் சொல்கிறேன். அதில் வர லிரிக்ஸ் ஸ்டார்டிங் எடுத்தோடனே வரும். ஆடியோ லான்ச்சை வச்சு தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு மூவியை வச்சு நம்ம மேக் பண்ணியிருந்தா கூட அந்த இது அவ்வளோ இதாக இருந்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் ஆடியோ லான்ச்சை வச்சு அவர் நடந்து வர்றது அதெல்லாம் வச்சு இது பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதை ஒரு இதுதான். ஸோ எடுத்தோடனே வர்றது ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிற்கிற யமன்டா, அத்தனை பின்பமும் அவன்டா, உலகாக்குறவன்டா அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 லைன் வரும். அது எடுத்தோன்னே அது செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு லைன் எனக்கு ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுதான் வசனமா எழுதலாம் அவன் கதை அதுக்கெல்லாம் மேலே. ஸோ எதிரியா அனுப்புனா சிரிக்கிறான் பழகிட்டான் போல அப்படின்னு ஒரு லைனை எழுதியிருந்தாரு. அந்த சிரிக்கிறான் பழகிட்டான் போல அப்படின்றப்ப அந்த சிரிக்கிறாங்கிற மூமெண்ட்டில் அந்த ஆடியோ லான்ச்சர் தளபதி ஒரு சின்னதாக ஸ்வாக் ஸ்மைல் கொடுப்பாரு. தளபதியோட ஸ்மைல் நம்ம எல்லா படத்திலும் ரசிச்சிருப்போம். அந்த ஸ்மைல் மாதிரி தான் அதுவும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹாய் கைஸ். ஸோ நம்ம நேற்று ரிலீஸ் ஆன அந்த சாங் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன சாங்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன சாங் இது என்னதுன்னா, இந்த சாங் கண்டிப்பாக ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக இருக்கும். ஆஃப்டர் த மூவி ரிலீஸ் நீங்கள் பார்க்குறப்ப தியேட்டரில் எஃபெக்டாவோட நீங்கள் பார்க்குறப்ப இது கண்டிப்பாக ஒரு ஸ்வாகாக தான் இருக்கும். ஸோ இது என்னதுன்றது நம்ம கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறேன். ஸோ லிரிக்ஸை பொறுத்த வரைக்குமே விவேக் நார்மலாகவே தளபதியோட படத்துக்கு அவர் எப்படிலாம் கொடுப்பாரு, ஆலப்புறம் தமிழன் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ இன்னும் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. அவரோட ஃபேர்வெலுக்குனே அவர் தயாரித்து இது பண்ணி எழுதின பாட்டு மாதிரி இருக்குது. அது என்ன பாட்டுங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். அனிருத் நம்ம சொல்லாமல் எல்லாமே நம்ம இது பண்ணிப்போம். அனிருத் நம்ம எப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ கத்தி, மாஸ்டர், இது லியோ, இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதில் பார்த்தது தான் இப்போ உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஜனநாயகனுக்கு. ஸோ அவரோட ஃபேர்வெல் மூவி அப்படிங்கிறனால ஸோ இதில் என்ன ஒரு இதுனா, அதில் வர லிரிக்ஸ்லாம் ஒரு சில இதில் ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறப்பவே எனக்கு என்னென்னா ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு.